ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நம்ம பாஸ்தா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போயுமே இட்லி தோசை இந்த மாதிரி தானே செஞ்சு தரோம். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாஸ்தா தான் இன்றைக்கி ரெடி பண்ணேன். அது எப்படி செய்கிறதுனா, நம்ம ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கடுகு துளியூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே வதக்கி விட்டுட்டு, அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். அப்புறம் உப்பு, சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை ரொம்ப நிறையா வேணாம், கொஞ்சோண்டு போதும். அதுக்கப்புறம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணியவே சேர்த்து அதுவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தா போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். காரம் வேணும்னாலும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சூப்பராக நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதோட காய்கறியுமே சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸ் இருந்துச்சுனாலும் சேர்த்து செய்வேன். இன்றைக்கி சேர்த்துக்கல, சும்மா இது மட்டுமே தான் செஞ்சேன். Thanks for watching.